உங்களோட வாட்ஸ்அப்க்கு யாராவது மெசேஜ் பண்ணிட்டு அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெசேஜை எப்படி பாக்குறங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. வாங்க நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த போன்ல இருந்து நம்ம இந்த போனுக்கு வந்து மெசேஜ் பண்ணி பார்க்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா ஹாய் வீரா அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ மெசேஜ் பண்ணிட்டு டெலீட்டும் பண்ணிடுறேன். டெலீட் ஃபார் எவரின்னு கொடுத்தேன். ஸோ இந்த மெசேஜ் வந்து இந்த போன்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை போயிட்டு கீழே வந்து தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். நோட்டிபிகேஷன்ல போயிட்டு நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க அந்த மெசேஜ் வந்து டெலீட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இங்க காமிக்கும். இப்போ ஜஸ்ட் நான் அந்த மொபைல் நம்பர்ல தான் பண்ணியிருந்தேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹாய் வீரா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ டெலீட் பண்ண மெசேஜை இப்போ ஈஸியா நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தரேன். செட்டிங்ஸ், உங்களோட போன்ல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு கீழே நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நோட்டிபிகேஷன் போயிட்டு நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அதை ஆன் பண்ணி இருந்தா மட்டும்தான் நீங்க டெலீட் பண்ண மெசேஜ் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஆன் பண்ணல அப்படின்னா இனிமேல் நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் யாராவது உங்களுக்கு டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியா இது மூலியமா நீங்க டெலீட் பண்ண மெசேஜ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல்கள் மட்டும்தான். ஐபோனுக்கு அடுத்த வீடியோல நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.